சியோனே என்னதுங்க? இன்னைக்கு உங்க பேரை போட்டு அதை வாசிங்க. பெண்கள் 3 பேர், ஆண்கள் 3 பேர் வாசிங்க. ரெண்டாவது வாசிங்க. ஒரு ஆளு, இன்னொரு ஆளு. சூப்பர். சூப்பர். வேற வல்லமையை தரிச்சுக்க. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்குனே வச்சிருக்கிறேன், நான் உனக்காக வச்சிருக்கிறேன், உனக்காகவே வல்லமையை வச்சிருக்கிறேன். அதுல உன் பேர் எழுதி இருக்குது. அந்த அபிஷேக தைலத்துல உன் பேர் முத்தரிக்கப்பட்டிருக்குது. அது ஓ வல்லமை. சங்கீதம் 89:20 வாசிங்க. நேரம் இல்ல, வேகமா. என் தாசன், அவன் என் பிள்ளை. என்னதுங்க? அவன் என் பிள்ளை, என் தாசனை நான் கண்டுபிடிச்சேன். என்ன பண்ணாரா? கண்டுபிடிச்ச உடனே என்ன தெரியுமா ராஜா பண்றாரு? வேதம் சொல்லுது, அஹாஸ் பாய் ஜெயமான் இத்தாய்டசி, என்னுடைய பரிசுத்த, வாசிங்க. இருங்க 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 இருங்க. யார் தையலாம்? ஏன் தையலாம்? என்ன யார் தையலாம்? அவர் மேல் அசைவாடினேன், அவர் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறேன், அவருக்குள்ளிருந்து கிரியை செய்கிறேன். அவருக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு அந்த தைலத்தை அவரிலிருந்து நமக்கு எடுத்து தேவன் நம்ம மேல ஊற்றாரா. நல்லா நல்லா. அதனாலதான் வேதம் சொல்லுது, மோசே மேல இருக்கிற அபிஷேகத்தை தேவன் எடுத்து என்ன பண்றாரா? மோசே மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து அந்த 70 பேர் மேல வைக்காரா. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் வச்சிருக்கிற அபிஷேகத்துக்குள்ள நீ நடத்தப்படணும். உனக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். உனக்கு எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அந்த பொக்கிஷம், அந்த ட்ரெஷர் என்னன்னா அபிஷேகமே. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வல்லமையை நோக்கி உங்க ஜீவியத்தை எழுப்ப போறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்களேன். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், விடுதலையின் அபிஷேகம், விடுதலையின் அக்கினி. இன்னைக்கு இன்னைக்கு நிச்சயமாய் நான் உன்னை விடுவிக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நான் உன் மேல வைப்பேங்கிறாரு. ஆமென். இதுவரையிலும் நீ அமர்ந்திருந்தது போதும், இதுவரையிலும் நீ கட்டப்பட்டிருந்தது போதும், இதுவரையிலும் நீ சிறைப்பட்டது போதும், இதுவரையிலும் நீ முடங்கி கிடந்தது போதும். இன்னைக்கு ராஜாதி ராஜா உன்னை பார்த்து சொல்றாரு, உட்கார்ந்து இருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற, சிறைப்பட்டு இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, படுத்து இருக்கிற, எழும்ப முடியாம இருக்கிற, உன்னை பார்த்து தான் சொல்றாரு, எழும்பு எழும்பு, உன்னை ஜெயிக்க வைக்கிற அந்த வல்லமையை நீ தரிப்பிச்சுக்க. வேதம் சொல்லுது, முதல் ஆராதனையில் ஆண்டவர் பேசின வார்த்தையில ஒன்று எரேமியா 39:18 சொல்றாரு, எரேமியா நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். வாசிங்க, கையை தட்டி நல்லா. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நிச்சயமா. என்ன பவித்ரா கையை நீட்டு. ஆண்டவருக்கு சொல்றாரு, பவித்ரா உன்னை நிச்சயமா கர்த்தர் விடுதலை ஆக்குவா. நிச்சயமா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன நிச்சயம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லை. இந்த சிறு இருப்பிலேயே நம்ம இருக்கிறோமா?
நம்ம வாழ்க்கை இந்த சிறையிருப்புலயே போயிருமா? நம்ம வாழ்க்கை இந்த கட்டிலேயே முடிஞ்சிருமா? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா? மாற்றம் வராதா? இப்படித்தான் நான் வாழ போறேனா? ஆண்டவர் என்ன பார்த்து தான் சொல்றாரு, நிச்சயமா. இன்னைக்கு உங்களோட தான் பேசுறேன். உன் வாழ்க்கை நீ இப்படி போறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கிறாரு, நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாருக்காக இந்த வார்த்தை புறப்பட்டு பறந்து வந்து அக்கினி தலராய் விழுகுதோ அவங்க ஆவில மேல ஏறி வா. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு அந்த அபிஷேகம், இன்னைக்கு அந்த வல்லமை மேல தக 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 எறியணும். அது என்னதுங்க? ஓம் வல்லமை. சொல்லுங்க, என்ன வல்லமை? ஓம் வல்லமை. அதுதான் உன்னை விடுதலை ஆக்கும். ஓம் வல்லமை நீ என்ன பண்ணு? தரிச்சுக்க. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றார், வேதம் சொல்லுது சிதேக்கியாவும் சிறையிருப்புல தான் இருக்கிறான், அதே போல எரேமியாவும் சிறையிருப்புல தான் இருக்கிறான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. சிறையிருப்புல இருந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாகுதான். வாசிங்க. இருங்க இருங்க. எரேமியா இன்னும் சிறையிருப்புல, எரேமியா இன்னும் சிறையிருப்புல இருக்கிறாரு. ஆனா சிறையிருப்புல இருக்கிற எரேமியாவுக்கு என்ன பறந்து வருது? வாசிங்க. என்ன பிள்ளைகள் அப்படி இருக்கிறீங்க? நல்லா நெருப்பா மாறிரு. நான் உங்ககிட்ட நடந்து வரேன், இந்த வார்த்தையை தூத கொடுக்க நடந்து வரேன். கவனிங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? காவல். எரேமியா எங்க இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். சொல்லுங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? சொல்லுங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். என்ன சொல்லுங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். எப்சிபா என்ன பாருடா, எரேமியா எங்கடா இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு என்ன வருதா? அதுதான் விடுதலையின் வார்த்தை. ஷம்பர கதனாய கதுனாய உட்டை மன பௌடா சபா ரபோ. ஆமென். சொல்லுங்க 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 சொல்லுங்க. எரேமியா எங்க இருக்கிறான்? சொல்லுங்க சொல்லுங்க. நகமக்கா சொல்லுங்க, எரேமியா எங்கக்கா இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவனே அந்த சிறையிருப்பை உடைச்சு என்ன இறங்குது? கர்த்தருடைய வார்த்தை, விடுதலையின் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா இவனை விடுவிக்கிறேன். அந்த கர்த்தருடைய வார்த்தை எரேமியா சிறையிருப்புல இருக்கும் பொழுது உள்ள நுழையலையா? இன்னைக்கு உன் கூடாரத்துக்குள்ள, இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள, இன்னைக்கு உனக்குள்ள, இன்னைக்கு உன் புத்திக்குள்ள, இன்னைக்கு உன் ஆவிக்குள்ள, இன்னைக்கு உன் ஆத்மாவுக்குள்ள, இன்னைக்கு உன் சரீரத்துக்குள்ள நீ கையிட்டு செய்கிற யாவற்றுக்குள்ள கர்த்தருடைய வசனம் இறங்குதே. அந்த வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வாசிங்க. இருங்க இருங்க, முன்னாடி இருந்து வாசிங்க. என்ன இருங்க இருங்க. எரேமியா எங்க இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். சொல்லுங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? எரேமியா எங்க இருக்கிறான்? சொல்லுங்க, எரேமியா எங்க இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். ஆனா அந்த சிறையிருப்புக்குள்ள எப்படிப்பட்ட வார்த்தை வருது? நிச்சயமா உன்னை விடுவிப்பேங்கிற வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க. கிறிஸ்டி கை நீட்டுடா. எரேமியா எங்க இருக்கிறா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான், தேவனுடைய வாயா இருந்தவன் தான், தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுத்தவன் தான். ஆனா இந்த உலகம் அவனை சிறையாக்குது. இந்த உலகத்தின் வல்லமை அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சிறையாக்க பார்க்குது.
ஆனா ஆண்டவர் அழைக்கும் பொழுதே சொல்லிட்டாரு, நீ எங்க போனாலும் நான் உன்னை விடுவிப்பேன். அப்பாயா சாயா யபோ ஷபா அப்பரகடா அதா ரகா திடா 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 யபே. அடக்காத அடக்காத இன்னைக்கு அடக்காத இன்னைக்கு அடக்காத இன்னைக்கு அடக்காத இன்னைக்கு அடக்காத இன்னைக்கு அடக்காத இன்னைக்கு விட்டுறாதே. எரேமியா எங்க இருக்கிறான் சொல்லுங்க சொல்லுங்க, சத்யராஜ் சொல்லுங்க, எங்க இருக்கா? சிறையிருப்புல இருக்கிறான். நான் சொல்றேன், சிதேக்கியா எங்க இருக்கிறான் சொல்லுங்க. சிதேக்கியா எங்க இருக்கிறான்? அவனு சிறையிருப்புல தான் இருக்கிறான். ஆனா சிதேக்கியாவுக்கு என்ன வரல? வார்த்தை வரல. சொல்லுங்க யாரு சொல்லுங்க, யாருக்கு வரல? சிதேக்கியாவுக்கு வார்த்தை வரல. ஆனா எரேமியாவுக்கு வருதே. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டா, எத்தனையோ பேருக்கு வராத விடுதலையின் தூது உனக்காக மட்டும் பறந்து 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 வந்து விழுகுது. சரியாகல, விழுகலே. சிதேக்கியாவுக்கு என்ன பண்ணல? விழுகலே. சொல்லுங்க, சிதேக்கியாவுக்கு என்ன பண்ணல? விழுகல. ஆனா எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம். சரிங்க, அந்த வசனம் என்ன வசனம் சொல்லுங்க? நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். இல்ல, நான் பார்க்கறத சொல்றேன். தேவன் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பேப்பர், அது விலையேற பெற்ற விடுதலையின் பேப்பர். அந்த பேப்பர் என்னதுங்க? விலையேற பெற்ற விடுதலையின் பேப்பர். அதுல அவரே கையெழுத்து போடுறாரு. என்னன்னு கையெழுத்து போடுறாரு? அவர் நாமத்தை எழுதுறாரு. எழுதி அதை உன்னிடத்தில் அனுப்புறார். ஏன்னா அது உனக்காக எழுதப்பட்ட கையெழுத்து. யார் போட்ட கையெழுத்து? அவர் நாமம். இப்போ அது எங்க வருது? சிறையில் இருக்கிற உனக்கு வருது, சிறையிருப்பில் இருக்கிற உனக்கு வருது. என்னென்ன வருது? நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். ஓ மேல வந்து விழுகிற நேரத்துல உன்னை உன்னாலேயே அடக்க முடியாது பாரு. அந்த 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 புத்தக சுருள் என்னிடத்தில் பறந்து வந்தது என்று சொன்னானே, இப்ப அந்த விடுதலையில் அவர் கையெழுத்திட்டு அந்த வார்த்தை உன்னை நோக்கி உன்னை நோக்கி பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது. யார் மேல விழுகுது? எந்த நபர் மேல விழுகுது? ஓலிகா பாப்பா பௌஷா தடா திடா எப்படா பௌடா. I can't see. பிரபான்சியா மீண்டும் 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 வாசிங்க. அது ரொம்ப இன்னும் என்னண்டவர இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் இந்த கட்டாப்பா, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த போராட்டமாப்பா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பிள்ளைகளா, இந்த கட்டு தேவனுக்காக, இந்த கட்டு அவருக்காக, இந்த பாடுகள் அவருக்காக, இந்த அவமானம் அவருக்காக, இந்த நிந்தை அவருக்காக, இந்த வழி அவருக்காக. சாயே என்னை விடுவிக்காம விடுவாரா? Come on, see. என்ன? ஆனா சிதேக்கியா அந்த சிறையிருப்பிலேயே அவன் வாழ்க்கை முடிச்சிட்டு, அவன் சிறையிருப்போட அவன் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா எரேமியா 5 தடவை சிறையிருப்புக்குள்ள போனவன். 5 தடவைல ஒரு தடவை கூட எந்த சிறையிருப்பு அவனை மேற்கொள்ள முடியலை. ஏன்னு சொல்லுங்களேன். உன்னை விடுவிக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமே 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 ஆமே. நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு அந்த உன் வல்லமை
எதுக்காக தெரியுமா? நம்மளை விடுவிக்கிற வல்லம் அது. அது நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளை ஜெயத்துல நடத்துற வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமையை பெற்றுக்கிட்டா இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்ற, முதல் காரியம், உன்னிடத்துல சத்துரு வரவே மாட்டான். உன்னிடத்துல தேவன் அனுமதிக்காம சத்துரு உன்னிடத்துல, ஏன்னு கேளுங்கள, அந்த வல்லமையை தரிச்சிட்டா விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அசிங்க முன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ மஸ்பிராய் இனி கைய தட்டி, இனி உன்னிடத்துல சத்துரு நெருங்க முடியாதபடி, உன்னிடத்துல மந்திரம் நெருங்க முடியாதபடி, உன்னிடத்துல வல்லமைகள் நெருங்க முடியாதபடி, உன்னிடத்துல பாவம் நெருங்க முடியாதபடி, உன்னிடத்துல உலகம் நெருங்க முடியாதபடி அந்த வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை வா மேலே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு அவர் வச்சிருக்காரு பாத்தியா, அந்த அபிஷேகத்தை யாருக்குமே தர மாட்டாரா, உனக்குனே வச்சிருக்கிறாரல்ல. ஆண்டவர் சொன்னாரு சாம்பேலை பார்த்து, சாம்பேல் உன் தைல கொம்ப தைலத்தால நிரப்பு. ஏன் ஆண்டவரே, நான் ஏன் நிரப்பணும்? இல்லடா இல்ல, நான் உன்னை பெத்லகேமுக்கு அனுப்புறேன். ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ண, அந்த தைலத்தை நிரப்பிட்டு போ. யாரு? நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒருவனுக்காக ஆயத்தப்படுத்த அபிஷேகத்தை. இன்னைக்கு சில நபர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, தேவனால் முன்குறிக்கப்பட்ட என் ஜனமே, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனமே, தேவன் உனக்கென்று வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை, தேவன் உனக்கென்று வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை உன் மேல ஊற்றும்படி, உன்னை நிரப்பும்படி உன்னை தேடி வருதே, உன்னை தேடி வருதே, உன்னை தேடி வருதே, உன்னை தேடி வருதே. அப்பா கத்திடா எத்தோர ஸ்பீக்கானா அந்த ரகடபோ ஷபா யபா யபா. அதாவது இந்த புத்தியில கட்டப்பட்ட மதிகட்ட ஆவி இருக்கும் பாருங்க, எத்தனை சொன்னாலும் அதுகளுக்கு உணர்வே இருக்காது. ஆனா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவனுக்கு சொல்ல வேண்டாம், தூரத்தில் இருக்கும் பொழுதே தெரிஞ்சுக்குவான். அது என்னை நோக்கி வருது. ஏசியா சொன்னார், என்னிடத்தில் பறந்து வருது. இன்னைக்கு உனக்கு தூரத்திலேயே தெரிஞ்சிடும், எனக்காகத்தான் வருது, என்ன விடுவிக்க வருது, என்ன மாற்ற வருது, என்ன தூக்கி எடுக்க வருது, என்ன பலப்படுத்த வருது, என்னை ஆசீர்வதிக்க வருது, என்னை எல்லாவற்றிலேயும் என்னை ஜெயத்தோட நிறுத்த வருது. எத்தனை பேர் ஆவில உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? என்னிடத்தில் பறந்து வருது, என்னிடத்திலே. என்ன சொன்னாரு சொல்லுங்க? பரலோகத்துல பலிபீடத்துல எரிகிற நெருப்பு ஒரு தூதன் குரட்டை பிடிச்சு எடுத்து, அதுக்கப்புறம் பார்க்கிறார் அந்த தூதன் பறந்து வரும் பொழுது ஏசியாவுக்கு ஒரு என்ன வருது, எதுக்காக பறந்து வருது, யாருக்காக பறந்து வருது? அந்த தூதன் வருகிறத ஏசியா கண்ணோன்னு சொல்லிட்டான், அது என்னிடத்தில் பறந்து வருது.
மாத்திரம் சொல்லல, தூரத்திலிருந்து வரும்பொழுதே அவன் கண்டுபிடிச்சிட்டான். எனக்காகத்தான், என்ன விடுவிக்கத்தான். இன்னைக்கு உனக்கு தெரியும், உன் ஆவிக்கு தெரியும், உனக்கு அது தெரியும். தயவு செய்து நம்முடைய மனுஷனா இருந்து, எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இன்னைக்கு பெற்றுக்குவேன். இந்த மடிகட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜீவியத்தை விட்டுட்டு எத்தனை காலம் கஷ்டப்படுவேன், எத்தனை காலம் இந்த கட்டுக்குள்ளேயே கிடப்பேன், எத்தனை காலம் வருவேன் ஏன்னு பிடிச்சிட்டு போயிட்டே கிடப்பேன். விடுதலை வேண்டாமா? ஜெயம் வேண்டாமா? சாட்சியம் நிக்க வேண்டாமா? ஏய், சத்துருவை நீ வீழ்த்த வேண்டாமா? நீ மேன்மை அடைய வேண்டாமா? ஏசாயா சொல்றாரு, அது என்னிடத்தில் பறந்து வருது. அபிஷேகத்தை தூரத்தை இங்க பரலோகத்திலிருந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். தூதன் எனக்காகத்தான் அந்த தழலை எடுக்கிறார். தூதனா அந்த குரட்டை எதுக்காக எடுக்கிறார்? என்னை தொடத்தான், என்னை விடுவிக்கத்தான், என்ன எல்லா கட்டிலிருந்து தூக்கி எடுக்கத்தான் தூதன் எடுக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் வாக்களிச்சிட்டாரு, நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வருது? எத்தனை பேர் கண் பார்க்குது? உன்னை விடுவிக்கிற நெருப்பு, உன்னை விடுதலையாக்கிற நெருப்பு. எந்த சாபமானால், எந்த பாவமானால், எந்த கட்டுகளானால் விடுவிக்கிற நெருப்பு, நெருப்பு, விடுவிக்கிற நெருப்பு, உன்னை விடுவிக்கிற, உன்னை விடுதலையாக்குகிற நெருப்பு, நெருப்பு உனக்காக பறந்து வருது. எனக்கு அதை பத்தி இல்லை, ஒன்னே ஒண்ணு, யாருக்காக பறந்து வருதோ அவங்க மேலையாவது விழட்டும், வேடிக்கை பார்க்கறவங்க பார்த்துட்டு போகட்டும். ஆனா பெருகிற ஒரு கூட்டம் இந்த இடத்துல கட்டாயம் இருந்து ஆகணும். வேடிக்கை பார்க்கறவங்க பார்க்கட்டும், பெருகிற கூட்டம் வேணும் எனக்கு, பெருகிற கூட்டம். சத்துருக்கள் தான் வேடிக்கை பார்க்கணும், நம்ம அல்ல. உன்னை அபிஷேகம் பண்றத சத்துரு தான் பார்க்கணும். நீ வேடிக்கை பார்க்க அழைக்கப்படல, நீ பெரும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. பாபா கபா கத்திடா பா கத்திடாபா திடபா கத்திடபானியா, அது என்னிடத்தில் பறந்து வந்து, என்னிடத்தில் பறந்து வந்து, என்னிடத்தில் பறந்து வந்து, அது என்னை நோக்கி வருது. என்னை நோக்கி தான், என்ன நோக்கி தான், என்ன விடுவிக்கத்தான், என்ன விடுவிக்கத்தான், என்ன தூக்கி எடுக்கத்தான், என்ன பலப்படுத்தத்தான், என்னை ஆசீர்வதிக்கத்தான், என்ன ஆசீர்வதிக்கத்தான், என்ன தூக்கி எடுக்கத்தான், என்னை நோக்கி வருது. என்னை நோக்கி, என்னை நோக்கி, என்னை நோக்கி, என்னை நோக்கி, என்னை விடுவிக்க, என்னை தூக்கி எடுக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னிடத்தில் என்னை நோக்கி பறந்து வருது, பறந்து வருது, என்னை நோக்கி பறந்து வருது. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் முதல் ஆராதனையிலேயே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இதே சத்தம் போட்டே ஜெபிச்சிட்டேன். இப்போ 2வது ஆராதனை அப்படியே தான் ஜெபிக்கிறேன். நாம் பெறதுக்கு இல்லை, நம்ம பெறணுங்கிறதுக்காக. ஆனால் இப்போத்தான் வந்து நல்லா டீ குடிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். மதன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற மதிகெட்ட ஆவிய துரத்த மாட்டியா? ரொம்ப ஆவில துக்கமா இருக்கு. அவரே விடுவிக்கிறேன்னு சொல்லியும் அதை கேட்டுட்டு அப்படியே மதன்னு உட்காரவனால எப்படி முடியுதுன்னு எனக்குன்னு தெரியல. நானா இருந்தேன் நேரம் ஒன்று கதறி பெற்றுவேன், இல்லைன்னா செத்துருவேன். எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு அந்த பரலோக நெருப்பை பார்த்த ஏசையா, ஐயோ இது யாருக்கு? ஐயோ தூதன் பறந்து போறாரே, பலிபீடத்தை நோக்கி போறாரே,
கொரட்டை பிடிச்சு போறாரு. எதுக்கு? ஒரு தழலை எடுக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கிறான். அந்த தழலை எடுத்த உடனே பறந்து பூமியை நோக்கி வர்றாரு. இப்ப ஏசியா பார்க்கிறாரு, பூமியை யாருக்காக வர்றாரு? ஆனா ஏசியாவுக்கு அந்த ஒரு சின்ன அந்த அந்த என்ன சொல்றது, பறந்து வர அந்த எல்லையை கண்ட உடனே கண்டுபிடிச்சிட்டான். எனக்காகத்தான் பறந்து வருது, என்ன விடுவிக்கத்தான் பறந்து வருது. இந்த நாள் என்னுடைய விடுதலையினா, இந்த நாள் என்னுடைய விடுதலையினா, இந்த நாள் என்னுடைய விடுதலையினா, விடுதலையினா என்னை நோக்கி சுழண்டு வருது. சுத்தி சுழண்டு வருது. அக்கினி ரதமா, அக்கினி குதிரையா என்னை நோக்கி, என்னை விடுவிக்க, என்னை தூக்கி அடிக்க. ஓ, பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது. அம்மா, கவனி. ஸ்பாய். ஆண்டவர் சொன்னாரு, உலகமோ அந்த சக்தி ஆவியானவரை அறியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகம் சக்தி ஆவியானவரை அறியாது, காணாது, பெறாது. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவரோட நிக்கிற பிள்ளைகளை பார்த்து, நீங்களோ அவரை காண்பீங்க, அவரை பெறுவீங்க. நீ உலகத்துல இருந்தா உனக்கு அது புரியாது. ஆனா நீ அவரோட நிக்கிற நபரா, அவரோட வாழ்ற நபரா, அவரோட வாழ ஒப்பு கொடுத்த நபரா இருந்தா அந்த ஆவியானவர் உன் கண்ணுக்கு தெரிவாரே, உன் கண்ணுக்கு தெரியும். அந்த அக்கினி தெரியும், அந்த அபிஷேகம் தெரியும், அந்த வல்லமை தெரியும். அது உன்னை ஆண்டு கொள்ளும், அது உன்னை நிரப்பும், அது உன்னை விடுவிக்கும். உன்னை விடுவிக்கிற, உன்னை ஆண்டு கொள்கிற அந்த நெருப்பு, அந்த நெருப்பு, அந்த அக்கினி இறங்குதே, இறங்குதே, இறங்குதே உன்னை நோக்கி. அது பறந்து வருது. அந்த அக்கினி தலை, அந்த அக்கினி தலை இறங்குதே. ஓ, ஆண்டவர் சொல்றாரு, சாம்பே, நான் உனக்கு சொல்றவனே, நீ அபிஷேகம் பண்ணணும். ஆனா முதல்ல மாதிரி இல்லடா. அவனுக்கு உன் தைல கொம்ப முழுசா நிரப்பிரு. உன் மேல அவருக்கு எத்தனை பாசம், எவ்வளவு அன்பு, என்ன நம்ம மேல எவ்வளவு அன்பு. என்ன ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அளவையே பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. அந்த தைல கொம்பெல்லாம் நிரம்பணும். எதுக்கு தெரியுமா? உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணு. யாருக்கு இந்த வார்த்தை வருதோ தெரியல. எந்த சத்துருக்களுக்கு மத்தியில நீ வெக்கப்பட்டையோ, எந்த சத்துருக்களுக்கு மத்தியில தலை குனிஞ்சியோ, எந்த சத்துருக்கள் மத்தியில ஒடுங்கி போனையோ, அதே சத்துருக்கள் காண என் தேவா உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்றாரே, நிரம்ப செய்கிறார். உன் பாத்திரத்தை சத்துருக்களுக்கு முன்பாக நிரம்ப வழிய செய்கிறார். உன் நிந்த மாறுதே, உன் நிந்த மாறுதே, உன் அவமானம் மாறுதே, உன் ஜீவிய மாறுதே, மாறுதே, மாறுதே. எல்லாவற்றையும் மாற்றுகிற அக்கினி இறங்குதே. உன் பாத்திரத்தை நிரப்புதே, நிரப்புதே, நிரப்புதே. உன் அபிஷேகத்தை பெறதுக்கு எத்தனையோ பேர் வேஷம் போட்டு வர்றான். உனக்காக வச்சிருக்கிற அபிஷேகத்தை தனக்கு வாங்கிக்கணும்னு போராடுறான். அடே, தேவன் என்னை அழைக்கும் பொழுது முன் குறிக்கப்பட்ட அபிஷேகம், அதை யாருக்கும் தர மாட்டாரு. அது எனக்காக நிரப்பப்பட்ட அபிஷேகம், எனக்காக, எனக்காக நிரப்பப்பட்ட அபிஷேகம், எனக்காக நிரப்பப்பட்ட அபிஷேகம். நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல ஒரு வைராக்கியத்தோட
அந்த வைராக்கியத்தோட தேவனை அபிஷேகிக்க விரும்புகிறார். அந்த தேவனை பற்றின வைராக்கியம் அது சால்வையா உன் மேல மூடி அந்த வைராக்கியத்தின் சால்வை உன் மேல விழுகுது. வைராக்கியத்தின் சால்வை தேவனுக்காக எதையும் செஞ்சு முடிக்கிற வைராக்கியத்தின் சால்வை உன் மேல அபிஷேகமா அபிஷேகமா இறங்குது உன்னை மூடுது. அது தாகுன்களை நொறுக்க அது தாகுன்களை நொறுக்க உன் மேல விழுகுது. ஓ மேல அந்த வைராக்கியத்தின் சால்வை அந்த வைராக்கியத்தின் சால்வை விழுகுது. அந்த அபிஷேகம் தாக்குன்களை நொறுக்கிற அந்த அபிஷேகம் ஓ மேல இறக்குது. சில பிள்ளைகள் மேல அந்த சால்வையை தேவன் போறாரு. எலியாவின் சால்வை எலிசா மேல விழுந்தது போல ஓ மேல அவர் மேல இருந்த வைராக்கியத்தின் சால்வை அது செய்து முடிக்கிற சால்வை ஓ மேல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த சால்வை ஓ மேல அவர் மேல் இருந்த அந்த சால்வை வைராக்கியத்தின் சால்வை ஓ மேல இருக்குது. அந்த சால்வை மேல விழுந்த உடனே அந்த வைராக்கியத்தின் சால்வை செஞ்சு முடிக்குமா? அது பின் வாங்காதா? ஒரு காரியத்தை எடுத்துட்டா பின் வாங்காதா? இதோ நான் பார்க்கிற யார் அந்த நபர் அந்த சால்வை யாருக்காக பறந்து வருது? வேதம் சொல்லுது இஸ்ரவேல் அநேக தீர்க்கதரிசிக பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாருக்காக எலியாவின் சால்வை இல்லை, தேவனுக்காக எலிசாவோட நடந்து தேவனோட நடந்து அந்த எலிசாக்களுக்காகத்தான் இறக்குது. அந்த சால்வை உனக்காக இறக்குது. அந்த அபிஷேகம் அந்த சால்வை ஓ மேல இறக்குது. வெட்டுக்கோ. ஒரு பரலோக பாசை உன் நாவல விழுகிறத நீ உணர்றியா? உன் நாவல எரியறத உணர்றியா? இந்த இடத்துல பார்க்கிற ஒரு மின்னல் வெட்டி இறங்குறது போல உன் நாவல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறி அது கர்த்தருடைய வார்த்தையா வெளிப்படு. உன் நாவல மின்னல் வெட்டுறது போல பரலோக பாசம் நாவல விழுகுது. அந்நிய பாசம் நாவல விழுகுது. பேச தொடங்கு. புது பாசை நிரப்புறாரு. அநேக சகோதரிகள் பகுதியிலே சில குழந்தைகள் கூட அந்த அபிஷேகத்தால நிரப்புறாரு. உன் நாவுல அந்த அபிஷேகம் இறங்குது. புது பாசை பரலோக பாசை உன் நாவுல விழுது. வேதம் சொல்லுது எந்த இடத்துல பேதுரு மறுதலிச்சானோ, எந்த இடத்துல பேதுரு அவரை தெரியாதுன்னு சொன்னானோ, எந்த இடத்துல சத்தியம் பண்ணினானோ, எந்த இடத்துல பயந்தானோ, எந்த இடத்துல மனம் கசந்து அழுதானோ, அந்த அபிஷேகம் அதே இடத்துல பேதுருவை கொண்டு வந்து நிறுத்துது. அதே எருசலேமிலே மாரநாதா, நீ எந்த இடத்துல விழுந்தையோ, எந்த இடத்துல பின்வாங்கினியோ, எந்த இடத்துல சோர்ந்து போனியோ, எந்த இடத்துல விடாய்த்தையோ, அதே இடத்துல தட்டி எழுப்புகிற ஒரு ராஜாவின் அபிஷேகம்
உன்னை எழுப்பும்படி வருதே. உன்னை எழுப்பும்படி அந்த ராஜாவே அபிஷேகம் இறங்குதே, இறங்குதே. எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல நிறுத்துகிற அந்த அபிஷேகம் இறங்குதே, இறங்குதே, இறங்குதே. உனக்காக வச்சிருக்கிற அபிஷேக தைலத்தை உன் மேல ஊற்ற நேரம் இது. இத்தனை காலம் அது உன் மேல இறங்க ஆயத்தமா இருந்தது. நீ அதை அறியாமையே சோர்ந்து போய் இருந்த. இல்ல, இது உன்னை நிரப்புற நேரம், உன்னை நிரப்புற நேரம். கொஞ்சமா கொஞ்சமா ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேக தைலத்தை அப்படியே ஊற்றிக்கிட்டே இருங்க. ஊற்றின உடனே அப்படியே ஒப்பு கொடுங்க. ஊற்றின உடனே ஒப்பு கொடுங்க. ஊற்றின உடனே ஒப்பு கொடுங்க. ஊற்றின உடனே அப்படியே சரண்டர் ஆகுங்க. அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்துக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேக தைலம் உனக்காக, 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 உனக்காக. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேக தைலம் உனக்காக இறங்குதே, 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 இறங்குதே. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அந்த அபிஷேக தைலம் உனக்காக. இந்த இடத்துல ஒரு சில நபருக்கு ஆவியானவர் சொல்றாரு, எந்த சத்துருவை பார்த்து நீ பயந்தையோ, எந்த சத்துருவை கண்டு நீ பயந்து இது என்னமா முடியுமோன்னு சோர்ந்து போனையோ, அதே ஆவிகள் உன்னை பார்த்து பயந்து நடுங்கி ஓடத்தக்கதாக உன்னை கட்டின வல்லமைகளை நீ கட்டு. உன்னை சிறையாக்கின வல்லமைகளை நீ சிறையாக்கு. உன்னை தகர்த்த வல்லமைகளை நீ தகர்க்க. மேல ஒரு ராஜரிக அபிஷேகம், அந்த ராஜரிக அபிஷேகம் ஓ மேலே, ஓ மேலே. உன்னை சிறையாக்கினவர்களே சிறையாக்க, உன்னை கட்டினவர்களே கட்ட. அந்த ராஜரிக அபிஷேகம் இறங்குதே, இறங்குதே, இறங்குதே. நல்ல கவனி. உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட ஆயுதமெல்லாம் இப்ப செயலிழக்குது. உன்னை குற்றப்படுத்தின நாவுகளே, உன்னை புறங்கூன்ற நாவுகளே, உன்னை கரப்படுத்த நினைச்ச நாவுகளே, இப்போ கர்த்தர் உன் வாயை எடுத்து அந்த நாவுகளை கட்டும்படி சிங்கத்தின் வாயை கட்டினவரே. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைனா, இந்த ஊழியத்துக்கு நான் அழைச்சது உண்மைனா, எந்தெந்த வாய் எதிராய் எழும்புச்சோ அந்தந்த வாய்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சுகந்தரம், என் தேவன் உனக்கு தருகிற சுகந்தரம். கர்த்தர் தருகிற சுகந்தரம். எந்தெந்த வாய்கள் எழுப்பிட்டோ இந்த நாளில அந்த வாய்களை அடக்கிற, கட்டுகிற அபிஷேகம் இறங்குதே, இறங்குதே. இனி உன்னால உட்கார முடியாது. உன் வல்லமை, உன் வல்லமைய நீ தரிக்கிற நேரம், உன் வல்லமை உனக்காக எரிகிற நேரம், உன் வல்லமை உனக்காக செயல்படுகிற நேரம், உன் வல்லமை பைதா பைகடோஸ்பி அத்தரகடா அம்தல் மௌடா யகோனஸ்பி. இதோ இது ஒரு புது வல்லமை, ஒரு புது பலன். நான் மீண்டும் சொல்றேன், எந்த தேசாந்தர வல்லமை உன் குடும்பத்தை ஒடுக்குச்சோ அதே தேசாந்தர வல்லமையை உன் காலுக்கு கீழே கொண்டு வருகிறார். 5 ராஜாக்களை கொண்டு வந்து அந்த ராஜரிக அபிஷேகம் எல்லா சத்துருக்களையும் உன் கால்களுக்கு கீழே வைக்கிறேன். எலியா மேல எரிஞ்ச அந்த அக்கினி 850 பாகால் தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசிகளே Yes. உடைக்கிற அந்த அக்கினி இறங்குதே இறங்குதே எல்லா சத்துருக்களையும் ஓ காலுக்கு கீழே கொண்டு வருகிற அபிஷேகம் இறங்குதே இறங்குதே அந்த ராஜரிக அபிஷேகம் இறங்குதே. எஸ் திரும்ப சொல்றாரு, உன்னை எந்தெந்த நாவு குற்றப்படுத்துச்சோ, எந்தெந்த வாய் உன்னை குற்றப்படுத்திட்டு இருக்குதோ, அவதூறுகளையும் விகவுன்சி பரப்பி திரியுதோ, கர்த்தர் என்ன ஊழியக்காரனை அபிஷேகிச்சது உண்மைனா சொல்லுங்க, என்ன அபிஷேகிச்சது உண்மைனா, இந்த ஊழியத்தின் அபிஷேகத்தை ஊற்றினது உண்மைனா கையை உயர்த்துங்க. அந்த நாவுகள் இனி செயல்பட போறது இல்லை. சிங்கத்திண்ட வாய கட்டினை என்ற ராஜா உடை பௌடா 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 இடா 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 இனி ஒரு தடவை வாய திறந்தாலும் என்ற தேவனுடைய கோபாக்கினி பற்றி பிடிக்கா Shabba antara paudavani ataragata kasvakantanaya udaimana paudavani idaya sudava fire. Yes. Amen. Amen. நான் வீட்டு சொல்றேன், இந்த விடுதலையின் அபிஷேகம் உன்னை எப்படி நடத்த போகுது தெரியுமா? உன்னை எவ்வளவு அழகா நடத்த போகுது தெரியுமா? இனி நீ துக்கப்படவே மாட்டே. ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உன் மேல அசைவாடுது. எபாயாசே உன் மேல அசைவாடுது. வாங்க 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 வாங்க. உன் வல்லமை, உன் வல்லமை, கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற வல்லமையை நீ தரிக்கிற நேரம், இந்த நேரத்தை இழந்துராத, இந்த தருணத்தை இழந்துராத, இந்த அபிஷேகத்தை இழந்துராத. இது நீ பெறுகிற நேரம்னு சொல்றாரு. நீ பெறுகிற நேரம்னு சொல்றாரு. நீ பெற்றுக்கொள்கிற நேரம்னு சொல்றாரு. உன் வல்லமையை நீ தரிப்பிக்கிற நேரம், உன் வல்லமனை தொடுகிற நேரம். யாபா ஹாபா ஹாபா ராபா ஹாபா, இது பற்றி எரிகிற நேரம், இது பற்றி பிடிக்கிற நேரம். நீ ஜெபிச்சு ஆராதிச்சு விடுதலையை வாங்குற நேரம். நீ பற்றி எரிகிற எரிகிற நேரம், நீ எரிகிற நேரம், நீ பற்றி எரிகிற நேரம், ஓ வல்லமைய தரிக்கிற நேரம். ஆவியானவரே, ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உன் வல்லமை உனக்காக காத்திருக்குது. உன் வல்லமை உனக்காகத்தாங்கிறாரு. இது ஏன் தாவீதுக்காக நான் வச்சிருக்கிற அபிஷேகம், அதை யாரும் பறிக்கவே முடியாது. என் தாவீதுக்காக மட்டுமே இப்ப கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிற நேரம், ஆவியான் உன்னை தொடுகிற நேரம், உன் வல்லமை நீ தரிப்பிக்கிற நேரம். நான் பார்க்கிறேன். 2 சாமுவேல் 23:1-2 சொல்லுது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உன்னை மேன்மையா உயர்த்த போகுது. நீ கீழே இருக்க மாட்டே, நீ மேலாவ. நீ வாளா இருக்க மாட்டே, நீ தலையாவ. உன்னை எவனும் ஒடுக்கி போவது இல்லை. நீ மேல, நீ மேல, நீ மேல, நீ மேல. இப்ப உங்களையே சோதிச்சு பாருங்க. அந்த அந்த பிரஷர் உன்னை தொட்டுக்கிட்டே இருக்குது, அந்த வல்லம் உன்னை தொட்டுக்கிட்டே இருக்குது, அந்த மகிமை தொட்டுக்கிட்டே இருக்குது. ஆவியானவரை ஆண்டுகிட்டே இருக்கிறாரு.
தேவ பிரசனம் நிரப்பிக்கிட்டே இருக்குது. நீ வாளா இருந்த காலம் முடிஞ்சது. ஆமே, நீ கீழே இருந்த காலம் முடிஞ்சது. ஓ, நீ மடங்கி கிடந்த காலம் முடிஞ்சது. நீ எழும்புகிற காலம், நீ எரிகிற காலம், நீ ஜெயமெடுக்கிற காலம், ஆவியானவர் கொடியேற்றுகிற காலம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் உம்மை துதிப்பே, எவ்வேளையும் உம்மை போற்றுவே. எக்காலமும் உம்மை துதிப்பே, எவ்வேளையும் உம்மை போற்றுவே. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பி விட்டி பலன் கொடுத்து விட்டி, உந்தன் தழும்புகளா குணமாக்கி விட்டி, மீண்டும் எழுப்பி விட்டி பலன் கொடுத்து விட்டி, உந்தன் தழும்புகளா ஆக்கிடுவீர். என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி. அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அழகான மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் என்னை அழைத்ததினா, காருண்யம் இழுத்ததினா, ஒருவரும் இடுப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. நீர் என்னை அழைத்ததினா, காருண்யம் இழுத்ததினா, ஒருவனும் தகர்ப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. களிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த கையை விட மாட்டி, களிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த கையை விட மாட்டி. நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீரே,
நான் என்றும் கட்டப்படுவேன். என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் 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 கட்டுவீர். அலங்கார மாளிகையார், அழகான திருச்சபையார், அலங்கார அழகான திருச்சபையார் எல்லாரும் கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அமருவோமாக. ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம். ஆமென். சாட்சி சொல்லுங்க. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து ஊத்துக்குளி பக்கத்தில் சிறுகளஞ்சி. வேலை நிமித்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்கி இருக்கிறோம் 5 வருடங்களாக. இப்போது வந்து நாங்கள் வர்றம்போது இங்கே குடும்ப சுத்தரிப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃப் மூலியமாக அறியப்பட்டு வீட்டில் வந்து போகணும்னு சொன்னாங்க. எனக்கும் வேலை நிமித்தமாக வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை என்னோடய மேலதிகாரிகிட்ட சொன்னேன். அவரும் வந்து நான் சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் லீவு கேட்குறதுக்கும் வந்து என்னுடைய மேலதிகாரிகிட்ட, இயேசுவே நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு லீவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா போயிட்டு வா, ஒன்றும் இல்லை, அவரே பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்தோம். இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து ஊத்துக்குளி போயிட்டு தான் இங்கே வரணும்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை நேராக நம்ம சர்ச்சுக்கு தான் போகணும், போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னாலும் சரி வீட்டுக்கு போகிறோன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நேராக வந்தோம். வந்து ஆண்டவருடைய விடுதலை பெற்றோம். குடும்பமாக நின்று இப்படி சாட்சியாக நிறுத்தினது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சொல்லுவோம். பிரைஸ் கைகளை தட்டி. நல்லா கவனிங்க. ரொம்ப முடியாமல் வந்தா ஸ்டேஜு. நானே பயந்துட்டேன், என்னடா இவ பிள்ளை இப்படி வந்துட்டாலே. நான் பிரதரை கூட சத்தம் போட்டேன், ஏன் இதை சொல்லாமல் விட்டீங்க, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமல்லன்னு. இல்லை பாஸ்டர் எனக்கு திடீர்னு தெரியல, எனக்கு கொஞ்ச நாளாக புரியல அப்படின்னு. ஆனால் தேவன் விடுதலை ஆக்கியிருக்கிறார், இன்னும் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆமாம். வேற நபர் வேகமாக வாங்க, பட்டுன்னு வா. நீங்கள் சொல்கிற சாட்சி அந்த குடும்ப ஆசீர்வாத சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் வந்திருந்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அது என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கே தெரியாது, கட்டு உடைஞ்சது. நான் இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தா போனால் நானே பயந்துட்டேன். ஏன்னா கட்டியாக ரத்தமாக போகுது. நான் என்ன பண்ணுறேன்னு பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன். நான் அவங்க சொன்னாங்க ஃபைல்ஸாக இருக்கும்பா அப்படின்னு. எனக்கு அப்பவும் ஒரு டவுட்டு, ஏன்னா ஃபைல்ஸாக இருந்ததுன்னா மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏன் இப்படி ஒரே தடவை தான் போச்சு, ஆனால் வாமிட்டும் இதுவும் சேர்ந்து போனதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயம். சரி அடுத்த நாள் மறுபடியும் ப்ரேயர் நான் ஆஸ்திரி போக மாட்டேன்,
ஏசப்பா நான் ஆஸ்திரி போக மாட்டேன், நான் உங்களை நம்பி வர்றேன், எனக்கு நிச்சயமாக நான் விடுதலை ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ப்ரேயரில் மறுபடியும் அடுத்துனது மறுபடியும் கட்டொடைஞ்சு எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா என் உடம்புல அவ்வளோ வலி, அவ்வளோ கோவம், அந்த வலியும் பொறுத்துக்க முடியல, அந்த கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவ்வளோ ஒரு கோபத்தில் வந்த எப்படின்னு அது சொல்லவே முடியல. அவ்வளோ கோபம், யாரை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு அடி பின்னி எடுத்துடலாமான்னு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை எப்படி சொல்கிறது, அது அது போனது நானே எனக்கே தெரிஞ்சுது. அந்த கோபம் வெளியில் போனது எப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு சொல்ல முடியல. போயிடுச்சு. வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு போயிடுச்சு. அவ்வளோ கோபமா இருந்தேன். அது அந்த கட்டொடைஞ்சு போனது நான் பார்த்தேன், எனக்கே தெரிஞ்சது. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு எப்படி கொடூரமாக நம்ம நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். எங்களோடது ஆக்சுவலி லவ் மேரேஜ். அப்புறம் நான் ஆஃப்டர் மேரேஜில் கூட ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இதுதான் என்னோட லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜில் என்னோடய ஃபஸ்ட்டு சாட்சியே இது தான். நாங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கோம். நான் கவுன்சிலர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில் எங்கள் ஊரில் 18 கவுன்சிலர்ஸ், அதில் 17 டிஎம்கே, நாங்கள் ஒருத்தர் தான் ஏடிஎம்கே. ஸோ நாங்கள் அதை வின் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய பயங்கரமான போராட்டத்தில் தான் ஜெயித்தாங்க. அந்த சமயத்தில் அந்த கவுண்டிங் செக்ஷனுக்குள்ளார நாங்கள் போன போது நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் உள்ளார போயிருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இருக்க 15 பேருமே தோற்று போகிறாங்க ஏடிஎம்கேலேருந்து. ஸோ டிஎம்கேல தான் அத்தனை பேரும். அப்போ அந்த இடத்துல நான் எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே அர்த்தம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னாங்க. அங்கே என்னோட பேரை சொல்லும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அழுக வந்துருச்சு. அவங்க ஜெயிச்சு வெளியே வராங்க, எனக்கு பின்னாடி இருக்கிற 2 பேரும் தோற்று போகிறாங்க. ஸோ நான் ஆக்சுவலி அழக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி நான் சாட்சி சொல்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. சம்வாட் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த கேண்டிடேட் எங்களுக்கு எகென்ஸ்டாக சில வேலைகள் செய்யும்போது எங்கள் குடும்பத்தில் நிறைய பெரிய சங்கடங்கள் வந்தது. எங்கள் மாமாவை கூட அதனால் நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் எவ்வளோ போராட்டம். எங்கள் ஹஸ்பண்ட் இந்த பாலிட்டிக்ஸ், சர்ச்லேயும் பாலிட்டிக்ஸ் நடக்குதுங்கிறதுனால அவங்க வரவே மாட்டாங்க, சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. நானும் சண்டை போட்டுட்டு வாங்க வாங்க சொல்லுவேன். ஆனால் அங்கே வர மாட்டாங்க, இப்பயும் வரல. பட் ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ தூரம் இந்த சர்ச்சில் உட்காரதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த கேண்டிடேட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு செய்யும் போது தான் அங்கே எங்கள் மாமா அந்த சர்ச் எடுத்து இது நடத்துனாங்க. அதாவது கட்டினது அவங்க மூலமாக தான் நிறைய ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அந்த சர்ச் கட்டினாங்க. அதுக்கே வரமாட்டாங்க, உள்ளார எல்லாம் ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படி சொல்லி வரவே மாட்டாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நேற்று அந்த விடுதலை ப்ரேயரில் ரியலி எனக்கு ஏதோ ஒரு நம்ம ஒவ்வொரு தடவை இவங்க மியூசிக் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறப்பெல்லாம் யோசிப்பேன், இந்த ஆற்றுலேயே கம்முன்னு வண்டியோட விழுந்துடலாமா, இந்த வண்டி அப்படியே வண்டியோட விழுந்துருவோம், ஏன்னா நம்ம செத்து இந்த 2 குழந்தைகளை விட்டுறக்கூடாது அப்படி அதே எண்ணத்துலேயே தான் இருந்தேன். போனவர் என்னால் மியூசிக் கிளாஸ்க்கு போக முடியல. என்னடா யோசனையாக இருக்குது, இப்படி இருக்கோம் நம்ம இப்படி இருக்க மாட்டோமேன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் தெரிஞ்சது, இல்லை இது ஒரு கட்டுன்னு சொல்லி நேற்று பிரதர் எடுக்கிறப்ப தான் அந்த மரண கட்டு என்னை விட்டு வெளியே வந்துச்சு. அப்படி இங்கிருந்து வாந்தி எடுத்தோம், வீட்டில் போய் வாமிட்டு எடுத்த ஃபுல்லாக ரத்தம் தான் வந்துச்சு. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் விடுதலையின் ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. போன மாதம் நான் அமாவாசை பிரேயருக்கு வரும்போது பயங்கரமான ஒரு அலக்கழிப்பு, கீழே விழுந்து இந்த முழங்கால் வீங்கியே கிடந்தது. சரின்ட்டு அதோட போயிட்டேன். பழையபடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது ஓய்வு நாள் ஆராதனையில் இந்த குமார்த்தியை நான் விடுதலை ஆக்க வேண்டாமோ அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது.
அதனால் இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக விடுதலை ஆகணும். நான் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே என்னை அறியாமையே தலை கொண்டு அடிச்சிடலாமா, இங்கேயே உட்காந்துருக்குறோம், எந்திரிச்சு ஓடிடலாமான்னு எனக்குள்ளே அப்படி பேசிக்கிட்டே இருந்தது. அந்த அலக்கழிப்பு என்னை அறியாமல் தூக்கி தூக்கி வீசுகிற மாதிரி இருந்தது. இந்த காலு கெண்டங்கால் பிடிச்சி இழுத்து பயங்கரமாக வலியாக இருந்தது. நான் கர்த்தரவே நம்பி இருந்தேன். எப்படியா இருந்தாலும் எனக்கு பூர்ண விடுதலை கிடைக்கும். இந்த ஆராதனையில் நான் முழுசாக நம்பித்தான் வந்தேன். ஆனாலும் எனக்கு பூர்ண விடுதலை கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்த ஆண்டவர் கோடான கோடி நன்றி. வாங்க வாங்க, சீக்கிரமா சீக்கிரமா. இந்த வெள்ளி சனி 2 நாள் விடுதலை ப்ரேயரில் நான் கலந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சனிக்கிழமை பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரு மரண கட்டு போகுதுன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அலக்கழித்தேன். என்னமோ என் சரீரத்தை விட்டு போனதை நான் நல்லா உணர்ந்தேன். அப்போ ப்ரேயரில் கூட இப்போ காலையில் வரைக்கும் எனக்கு இந்த பக்கம் இடது பக்கம் வைத்துக்கிட்டு ரொம்ப வலியாகவே இருந்துச்சு. என்னால் உட்காரவே முடியல. பின்னாடியும் ரொம்ப பெயினாக இருந்தது. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் பாஸ்டர் மூலிமா ஆண்டவர் பேசினார். இடது பக்கம் குடல் பக்கத்தில் ஒரு மை தடவுனதுன்னு சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணுறப்ப நான் ரொம்ப அலக்கழித்து விழுந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அந்த பெயினவே இப்போ வரைக்கும் நான் பார்க்க முடியல. ஆண்டவர் பார்க்க வேணாங்கிறியா? நல்லவர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டைம் ஆச்சு, சீக்கிரம் ஓடி வாடா. மீதி சாட்சி அடுத்து வாரம். என்ன டைம் ஆச்சு. ஆண்டவருக்காக சோத்திரம். நாங்கள் 2 நாள் ப்ரேயர் அட்டன் பண்ணோம். ஆனால் ஆக்சுவலி வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு போகிறதா தான் பிளானு. ஆனால் அக்கா இங்கே வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே இருக்க சூழ்நிலை. நாங்கள் போயிட்டு இங்கே தான் இருந்தோம் இந்த 2 நாளாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டை உடைச்சாரு. என் ஹஸ்பண்டுக்குள்ளே புதிய ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்கிறேன். கோடான கோடி நன்றி. என் கணவருக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் மாற்றத்தை கொடுத்தார் ஆண்டவர். அதுக்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் நேற்று நைட்டு வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரில. அவர் வந்து நேற்றுக்கு 2 லெசன் நடத்தினார், சாபத்தின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி. 2 டாபிக் மட்டும் என்னை வந்து மறுபடியும் இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. இங்கேயும் நான் வந்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு போயிட்டேன். ஆனால் நைட்டு வந்து என்னால் உண்மையாகவே சுத்தமாக தூங்கவே முடியல. ஏதோ ஒன்று என்னை வந்து இது பண்ணிகிட்டே இருக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்குள்ளே ஏதோ சத்தம் வந்து ஏதோ எங்கேயோ கத்துற மாதிரி இது பண்ணுற மாதிரி என்னை தூங்கவே விடலை. இந்த சைடு திரும்பி இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன். என்னால் பார்க்க முடியல. ஒன்று தம்பி அழுகுறான், இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. அவங்க கிட்ட கேட்டால் இல்லை என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் 3:10 அக்கா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு, நீங்கள் எல்லாத்தையும் எழுப்புங்க அப்படின்னு. இல்லை அவங்க வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் எழுப்பிக்கலான்னு சொல்கிறோம். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுப்புறோம், யாருமே எந்திரிக்கல. அந்த ஒரு சிஸ்டர் மட்டும்தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு வந்துட்டு அவங்க நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ எதுவும் பேசாத, நீ என்ன சொன்னாங்க, நீ வந்து தூங்குன அப்படின்னா அவங்களும் தூங்கிடுவாங்க, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் படுத்தேன். உண்மையாகவே நான் எப்படி தூங்குனேன்னு தெரியல, தூங்கிட்டேன். ஆனால் அதுக்கு இடையில அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் எங்கூட பேசினார். எனக்கு இன்னைக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு நிரூபிச்சிட்டாரு. நான் இன்னைக்கு உள்ளே வந்து பாஸ்டர் ஐயா காலையில் வர்றாரு. என்னால் இங்கே உட்காரவே முடியல. அப்படியே நெஞ்சுக்குள்ளே பதட்டோம், வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அவர் வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு உணர்த்துது. அவர் இன்னி வந்துடுவார் உள்ள அப்படிங்கிறது எனக்கு உணர்த்துது. அப்படியே ஒரு மாதிரி என்னால் உட்காரவே முடியல சுத்தமாக. எந்திரிச்சு வெளியில் போயிடலாமா, நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்பா நான் உம்முடைய பிள்ளைப்பா, என்ன இப்படி நான் இருக்கக்கூடாது, நான் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேன்னே எனக்கு தெரியல. அப்படி அழுகுறேன். ஜபத்தை உள்ளே வந்து அவர் ஆராதனை ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே நான் அப்படி அழுகுறேன். எதுக்கு நான் அழுகிறேன்னு எனக்கு தெரியல. அப்பா நான் உம்மோட பிள்ளைப்பா, தேவனோட பிள்ளை வந்து மகிமையாக தான் இருக்கணும், அழுகக்கூடாதுப்பா, நான் எதுக்கு அழுகிறேன்னு எனக்கே தெரியல. நான் அவருக்குள்ள அவ்வளோ கேள்வி கேட்குறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர்லேயே வந்து நிறையா கிருபையை கொடுத்தாரு. எனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு விடுதலை கொடுத்தாரு.
என் குடும்பத்துக்கு என் கணவருக்குள்ளேயே ஒரு விடுதலை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்காக கோடான கோடி சோத்திரம் நான் சொல்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உள்ள வந்து கிட்டத்தட்ட நீ அடுத்த வாரம் சாட்சி சொல்லுங்க. அடுத்த வாரம் நமக்கு டைம் இல்லை. அடுத்த வாரம் சொல்லிடுங்க. நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு. நீ வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ரேயருக்கு வரலைன்னா சனிக்கிழமை அந்த ப்ரேயர் இருக்கும். சரியா? குடும்பமான அளவு வர பாருங்க. நீங்கள் வர்றவங்களே ஏன்னா வரணுமா இல்லை, தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தால் வரலாம். என்ன வந்து விடுதலைக்குள்ளே கடந்து வாங்க. அதே போல் புதன்கிழமை நீங்கள் தனியாக என்னத்தை பார்க்கணும், எங்களோட பேசணும், இல்லை உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் நடத்திப்பை குறித்து கேட்கணும்னா நீங்கள் புதன்கிழமை காலையில் சரியாக 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரையிலும் நாங்கள் ப்ரேயரில் இருப்போம். நீங்கள் வரலாம், வந்து பார்க்கலாம். போன வாரத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆமாம், வந்து பார்த்து ஈரோட்டில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அநேகர் விடுதலை ஆனாங்க. ஆமீன். ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். அவங்களுக்கு தேடி வந்த ஆலோசனை கத்தராக இருந்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப நாட்களாக நான் சொல்ல